இங்க மாடியில இருந்து இறங்கி வந்து சிவானி பாப்பாவும் இங்க சுந்தர பார்த்த உடனே அவங்களால ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியல. உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வராங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஐயோ சிவானி என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கா போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பவானியுமே கரெக்டா சிவானி பாப்பாவை பிடிச்சிட்டு இங்க பாரு, இனிமேல் நீ உங்க அப்பா கூட போக கூடாது, இனிமேல் நம்ம மட்டும் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாவும் பிடிச்சி உள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தர் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும் சக்தியும் உடனே சுந்தரோட சட்டையை பிடிச்சி அவர் வெளியே எடுத்துட்டு போய் விட்டு கேட்டையும் லாக் பண்றாங்க. ஆனா இங்க சிவானி பாப்பாவுமே அம்மா நான் அப்பாவை பாக்கணுமா, எதுக்காக இப்படி பண்றீங்க, டாடி ரொம்ப நாள் ஆச்சுமா என்ன பார்த்து அப்படின்ற மாதிரி ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே எங்க பாரு பவானி, நீ இந்த மாதிரி தேவையில்லாம சிவானி பாப்பா ரொம்பவே கஷ்டப்படுத்துற, பேசாம ஒரே ஒரு டைம் ஒரு மீட் பண்ண விடுவோம், நீ அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க பவானியுமே இங்க பாருங்க, என் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன தவிர வேற யாரும் எந்த முடிவு எடுக்க கூடாது, நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் வந்து என் பாப்பாவும் நானும் ஒன்னாதான் இருப்போம், அந்த சுந்தரி இங்க வாழ்க்கையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேரக்டா வந்து சிவானி பாப்பாட்ட இங்க பாரு சிவானி, இனிமேல் உன் லைஃப்ல யாரோ ஒருத்தர் தான் வேணும், இப்ப நீ உங்க அப்பா பார்க்க போறனா நீ அம்மாவை மறந்துட வேண்டியதுதான், நீ உங்க அப்பா கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு சிவானி பாப்பாவும் என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே அழுதுகிட்டே அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே மிரண்டு போயிட்டு என்னாச்சு இந்த மாதிரி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க சக்தியோட ஃப்ரெண்டுமே எங்க பொண்ணுக்கு கால் பண்ணி எங்க பாருங்க பொண்ணி, அந்த நாடகக்காரங்க எங்க ஷூட்டிங் போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம அங்க ஷூட்டிங் எடுக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், இப்ப நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன், நீங்க மட்டும் இந்த டைமுக்கு கிளம்பி வந்துருங்க, நீங்க கரெக்டா அந்த ஷூட்டிங் போற வேன்ல ஏறிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு பொண்ணுமே ஓகேனா நான் ரெடியாகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு தனக்கு தேவையான ஒரு 2 நாளைக்கு தேவையான துணியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து சக்தியோட ஃப்ரெண்டுமே இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க அந்த ஊருக்கு மட்டும் போங்க, அங்க போயிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆள் இன்னொருத்தர் இருக்காப்ல அவரையும் நான் கூட்டிட்டு டேரக்டா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்ட் நாங்க அங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட பொண்ணுமே கண்டிப்பா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா இந்த பக்கம் வந்து பஸ் எடுத்துக்காக நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டுமே சொல்றாங்க இந்த மாதிரி அந்த வேன் போயிடுச்சுமா, நீ அந்த வேனுக்கு தான் நிக்கிறேன்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன தான் பொண்ணுக்கு தெரியுது, ஐயோ அந்த வேன் போயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆர்டிஸ்ட்டுமே கவலைப்படாதமா நான் பஸ்ல போலான்னு இருக்கேன், அதனால நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி இந்த பக்கம் பொண்ணியுமே அங்க நாடகம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போன பொண்ணியுமே சுத்தி முத்தி அவங்க 2 பேரும் இருக்காங்களா அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த நாடகத்துல முக்கியமான ஒரு ரோல் கேரக்டராவே அவங்க 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் பொண்ணுக்கு அவங்களோட பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவங்க பத்த வச்ச தீயினாலதான் இன்னைக்கு நானும் சக்தியும் பிரிய போறோம், அது மட்டும் இல்லாம என்னோட மான மரியாதை வாங்கினது காரணமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்க பொண்ணியோட போனுக்கு டேரக்டா இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கால் வருது. அவங்களுமே பொண்ணு கிட்ட நீங்க அந்த நாடகக்காரங்களை பாத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பொண்ணுமே என் எதிரில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்மே இங்க பாருங்க சிஸ்டர், நானும் பிரதரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அங்கேயே இருங்க, ஆனா அவங்க கண்ணில் பற்றாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் அவங்களை வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணியை வெயிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுமே யாருக்குமே தெரியாம அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்த உடனே அவங்களுமே இந்த பக்கம் சரி வாங்க இப்ப நம்ம ஒன்னா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த நாடகக்காரன் கிட்ட போறாங்க. ஆனா அப்ப அந்த நாடகக்காரங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க பொண்ணியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கூட இருக்கிற அந்த வயசான ஆளுமே ரொம்பவே தெனாவட்டோட என்னமா இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே இங்க எதுக்கு வந்திருக்கா, என் மேல நீங்க சொன்ன பொய்யை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்க சொன்னது பொய் அப்படிங்கறத எனக்கு நீங்க வாக்கு மூலமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அவங்க 2 பேரும் ரொம்பவே நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருக்க அந்த லேடி மட்டும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பொண்ணியை நினைச்சு. ஆனா இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இருக்க அவருமே நீ சொன்ன உடனே நாங்க உனக்கு எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துருவோமோ, நீ தானே சொன்ன, நீ தான் அந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக எங்களுக்கு பணம் கொடுத்த, அப்புறம் என்ன திடீர்னு இப்போ வந்து நீ மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியுமே பொண்ணி மேல பழி சொல்ற மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்மே டேய் ஒழுங்கா பேசு, வயசானவன் பாக்குறேன் இல்லன்னா அவ்வளவுதான் கண்ணம் பேந்துரும் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த ஷூட்டிங்கோட இன்சார்ஜுமே அங்க வராரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த நாடகக்காரங்க 2 பேர்ட்டையும் யார் இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அங்க ஷூட்டிங் டைரக்டர் பார்த்த உடனே இந்த நாடகக்காரங்க 2 பேரும் பயங்கரமா பம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி எனக்கு வேண்டப்பட்டவங்க தான், சும்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க, என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா கரெக்டா அங்க பொண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ்மே இங்க பாருங்க நாங்க ஒண்ணு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிடையாது, இவங்க நாடகத்தை வந்து நடிக்கிறாங்க, ஆனா இவங்க பணத்தை வாங்கிட்டு உண்மையுமே ஒரு ஃபேமிலியில போய் நடிச்சு கொடுத்து இன்னைக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போய் நிக்குது, இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த ஷூட்டிங் டைரக்டர் சொல்றாங்க. உடனே அவருமே என்ன தம்பி சொல்றீங்க, இவங்க நாடகத்தை மட்டும் தான் நடிப்பாங்க, என்ன உண்மையில நடிக்கிறதுக்காக ஃப்ராட் பண்றாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அந்த டைரக்டர் மறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்து அவங்க 2 பேருமே சார் அவங்க போய் சொல்றாங்க சார், நாங்களாம் அப்படி பண்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாளிக்க பாக்குறாங்க. அப்ப கரெக்டாங்க பொண்ணுமே ஆமா சார் இவங்க சுந்தர் அப்படின்றவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உதவி இருக்காங்க, சொல்ல போனா இவங்க அந்த பணத்துக்காக தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்படி பண்ண பழிய இப்ப ஏன் மேல தூக்கி போட்டிருக்காங்க, அதுக்கும் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணுமே ஃபுல் ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொன்னு அந்த ஷூட்டிங் டைரக்டருமே இப்ப பாருங்க அந்த பொண்ணு சொன்னதுல உண்மை தெரிஞ்சதுன்னா
உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களை இந்த நாடக அசோசியேஷன்ல இருந்து நான் சுத்தமா தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த நாடகக்காரங்களும், சார் அந்த பொண்ணு இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சார், நான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி நான் இப்ப என்னன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டரே அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்க பொண்ணு கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, எங்க வேலையே நடிக்கிறதா, எங்க வேலை கொலை வச்சுட்டு போயிடாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு, முதல்ல நீ வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன், என்ன அந்த சுந்தர பத்தி சாட்சி சொல்லணுமா, எங்க வந்து சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டவன பொண்ணுமே, நீங்க எங்கேயும் சொல்ல வேண்டாம், எப்படியும் சொல்ல வேண்டாம், இப்ப நான் மொபைல்ல வீடியோ எடுப்பேன், அந்த மொபைல் வீடியோல நீங்க வந்து பேச போறீங்க, சொல்லப்போனா இந்த கல்யாணத்தை நிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சுந்தர் தான், பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்கறாங்க. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே, ஏமா இப்ப இதை நீ கொண்டு போய் சுந்தரத்தை காட்டினா அந்த சுந்தரங்களை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவோமா, வேற ரொம்பவே மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொண்ணுமே, நீங்க சுந்தர பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், இப்ப அவங்க ஜெயா வீட்லயே கிடையாது, அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் அடிச்சு இப்ப வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இதனால அவரால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணுமே இவங்க கிட்ட இருந்து அந்த ஆதாரத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் டேரக்டா பொண்ணுமே எங்க ஜெயாவோட வீட்டுக்கு வராங்க. இங்க வந்தது மட்டும் இல்லாம ரொம்பவே டென்ஷனோட எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஏண்டி நீ பண்ண விஷயம் எல்லாம் இப்பவே தலைக்கு மேல போயிட்டு இருக்கு, மறுபடியும் இங்க கூப்பிட்டு எல்லாரோட உயிரி வாங்கிட்டு இருக்கியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜெயா கோவப்படுறாங்க. உன பொண்ணுமே, இங்க பாருங்க அத்தை, நான் ஒன்னும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு சும்மா நாடகம் ஆடுறதுக்கெல்லாம் கூப்பிடல, புரியுதுங்களா, என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறது நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணு பேசுறாங்க. இதை கேட்டவொன்னு பிரீத்தியுமே, ஆமா இவன் நிரூபிக்கிறேன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம சுந்தர பிடிச்சி வீட்டை விட்டு துரத்திட்டா, இப்ப பாரு அவர் இங்க இல்லாததுனால சிவானி பாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நமக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பிரீத்தியுமே ஒரு நாடகத்தை போடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுமே, இங்க பாரு பிரீத்தி, நான் இப்போ உன்னோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பேச போறேன், ஏன்னா உனக்கும் சக்திக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினது யார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை சொன்ன உடனே இந்த பக்கம் வெண்ணிலாவோட முகமே அப்படி கருத்து போயிடுது. ஐயோ போச்சுரா, சிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க வெண்ணிலாவும் திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பொண்ணுமே அவங்க எடுத்து வச்ச வீடியோ எல்லார்ட்டையுமே காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு. சொல்ல போனா இங்க சக்திக்கும் பிரீத்திக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் இங்க பிரீத்தி, உஷா, அது மட்டும் இல்லாம மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இந்த மூர்த்தியோட பொண்ணு வெண்ணிலாக்கும் அந்த சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அப்போ பலிகாடா தான் இந்த பக்கம் வந்து இங்க பொண்ணி அவங்க கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வீட்டுல இருக்கலாம் ஷாக்காக நிக்கிறப்போ, ஆனா ஜெயா மட்டும் இவங்களை நீ மிரட்டி உருட்டி இந்த ஆதாரத்தை நீ வாங்கிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் நான் உண்மை நம்பணுமா, என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா கேக்குறாங்க. அப்ப கரெக்டா பொண்ணுமே, இங்க பாருங்க, யாரையும் மிரட்டி இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, இந்த ஆதாரத்தை வாங்கும்போது முக்கியமான ரெண்டு பேரும் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்த சக்தியுமே பயங்கரமா ஷாக்காகி பேசுறாரு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே, இங்க பாருங்க, பொன்னி சொல்றது எல்லாமே உண்மைதான், உண்மை சொல்ல போனா பொன்னிக்கும் சக்தி கல்யாணம் நின்னதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இவங்க தான் பிளான் பண்ணி இங்க பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஓப்பனா உண்மையை பேசுறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அதே நேரம் இங்க பிரீத்தியுமே, இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கையை கெடுத்தவங்க கிட்ட தான் நம்ம வந்து உறவாடிட்டு இருந்திருக்கோம், ஆனா நம்ம வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைச்ச பொண்ணுக்கே நமக்கு எதிராக இருந்திருக்கோம்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பவானியுமே, எனக்கு தெரியும் பொன்னி, நீ கண்டிப்பா எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எல்லா தப்பையும் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து உன் மேல பழி போட்டுறாங்க, இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது பொன்னி, நீ கண்டிப்பா என் கூட இந்த வீட்டுல தான் இருக்கணும்ன்ற மாதிரி பவானி பொன்னியை ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப பொன்னியுமே, இல்லக்கா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், அப்ப நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில போகல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே, இங்க பாரு பொன்னி, நீ எங்களை விட்டு போன அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இப்ப இந்த வீடு இருக்க நிலைமையில கண்டிப்பா நீ இங்கதான் இருக்கணும், தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் சரி சிவானி பாப்பா அப்புறம் பவானி அக்காக்காவது நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க பொன்னியை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சக்தியுமே எங்க வீட்டுல இருக்க வைக்கிறாரு. பொன்னியுமே ரெண்டு மனசோட இந்த பக்கம் வீட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க.